வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் ஒரு மதிப்பெண் வினா விடைகள் தினமும் 5 என்ற தலைப்பில் வீட்டிலிருந்து படிக்கலாம் வாருங்கள் என்பதன் அடிப்படையில் இன்று நம்ம 5 ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பார்க்க இருக்கிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கிய ஒரு மதிப்பெண் வினா. இது புவியியல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் எத்தனை கிலோமீட்டர்? 3214 3214 கிலோமீட்டர். மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து, பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு. பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி, பாங்கர். சரிங்களா. அடுத்து 4வது கேள்வி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி புதிய வண்டல் படிவு அப்படின்னா அது காதர். சரிங்களா. ஸோ 4வது கேள்வி, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இது கடந்த ஆண்டு இப்போ நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வில் இதை கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். சரிங்களா, அலுவயல் சாயல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தினமும் 5 என்ற தலைப்பில். அடுத்து 5வது ஒரு மதிப்பெண் வினா என்ன அப்படின்னா, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா ஆனைமுடி. ஸோ மாணவர்களே, இந்த பகுதியில் தினமும் 5 என்ற தலைப்பில் 5 ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம புவியியல் பகுதியிலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். 5 தினமும் 5 நிகழ்வு பார்த்துருக்கோம். மொத்தம் 25 ஒரு மதிப்பெண் வினா விடைகளோட நான் உங்களுக்கு PDF வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.